பயிற்சி பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட கொல்கத்தா மருத்துவமனைக்கு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு மருத்துவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் ஆர்ஜிகர் மருத்துவமனைக்குள் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆர்ஜிகர் மருத்துவமனை தாக்கப்பட்டது குறித்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டதுடன் மருத்துவமனைக்கு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வழங்க ஆணையிட்டது. இதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். जब तक हम लोगों को जस्टिस नहीं मिलता है तो हम लोग प्रोटेस्ट चालू रखेंगे. मेन कंसर्न तो वही है ना कि हमारे हॉस्पिटल में इतना बड़ा कांड कैसे हो गया. ऑन ड्यूटी डॉक्टर के ऊपर इतना बड़ा मतलब ऐसे होना नहीं चाहिए था, जबकि ये हमारा सेफ प्लेस था. நீதி கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ள போராட்டக்காரர்கள் இதுபோன்ற குற்றங்கள் நடக்காமல் தடுக்க நீதிமன்றங்கள் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். As women कि वर्किंग प्लेस वुमेन के लिए, वुमेन मेन सबके लिए सेफ हो, इसके लिए एक सिस्टम की जरूरत है, कानून की जरूरत है, व्यवस्था की जरूरत है. ना कि आप सीआईएसएफ को आप डिप्लॉय यहाँ पे कर दिए तो बाकी का हॉस्पिटल, बाकी का वर्क प्लेस, क्या वहाँ पे क्राइम नहीं हो रहे हैं? वहाँ पे भी तो क्राइम हो रहे हैं. आप पर्टिकुलर क्राइम के ऊपर, रेप के ऊपर आप कानून बनाओ, आप सिस्टम बनाओ, तब जाके ये रुक सकता है, बंद हो सकता है. हम लोग बंद के खिलाफ है कि इसको बंद किया जाए. இதனிடையே பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளார். கொல்கத்தாவின் பெகாலோ சௌஸ்ரஸ்தா பகுதியில் நடத்தப்படும் போராட்டத்தில் கங்குலியின் மனைவியும் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.